விசிக தலைவர் தோல் திருமாவளவன் இருக்கார்ல, ஆமாம். அவர் ஒரு கருத்து சொல்லிருக்காருண்ணே. பாட்டாளி மக்கள் தொடக்கிற காலத்தில் வந்து இடதுசாரி சிந்தனையிலேருந்து தொடங்கினாங்க, ஆனால் இப்போது வந்து ஃபுல்லாக வடதுசாரி சிந்தனை மாறி அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மாறி இருக்கா இல்லை அதே மட்டும் தான் இருக்காங்களா? அதுதாங்க அரசியல். மாறினா தான் அரசியல், மாற்றம் தான் அரசியல். முன்னே இருந்த மாதிரி இருந்தால் அது வேறு, இது வேறு. அரசியல்வாதினா அப்படி தான் இருப்பாங்க. இல்லை, முதல்ல வந்து ஒரு தமிழ் தேசியத்தோட ஒரு தமிழர்கள்னு பார்ப்பாரு. ஆமாம். இப்போ வந்து அவங்க ஜாதியை மட்டும் பார்க்குறாரு. முதல்ல எந்த பிரச்சனைக்கு இருந்தாலும் ஒரு குரல் கொடுப்பாரு. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை, எந்த மக்கள் போராட்டம்னா ஒரு குரல் கொடுப்பாரு, போராடுவாரு. இப்போ வந்து மக்கள் ஜாதி மக்களுக்காக மட்டும் மாறிட்டாருன்னு ஒரு இது இந்து இப்போ பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தோடனே அவங்க மதவெறியும் வந்துருச்சு, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு போராளி, அது ஒன்றா உண்மை. அது ஏதோ சொல்கிறாங்க, அது எது உண்மைன்னு தெரில. ஆனால் ஒரு ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு போராளி தான். தந்தை மகன் சண்டைக்கு வர நடுவில் பிஜேபி தான் சமாதானம் பண்ணி வைக்குது. பிஜேபி கூட்டணி திரும்பி ஒரு பாமக வரணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க சொந்த கருத்து. அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவர் சொன்னதை நான் காதுபட கேட்கவும் செய்யலை. உங்கள் வழியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகும் போது அது வன்னியர் சங்கமாக தான் உருவாச்சு, அது ஒரு ஜாதி சங்கமாக தான் உருவாச்சு. அப்போது அவங்க கையில் எடுத்த ஆயுதமாக அதை சொல்லியிருக்கலாம். இப்போ என்ன முடிவில் இருக்காங்கன்னா அப்பம் புள்ளிக்கே சண்டை, அதில் அந்த சண்டையில் அரசியலை சேர்க்குற மாதிரி ஆகி போச்சு. ஆடிட்டர் குருமூர்த்தியில் சந்திச்சுட்டு போயிருக்காரு. ஆமாம், அவர் சந்திச்ச காரணம் அதுதான் கேட்டிருக்காரு. அவர் பொதுவாகவே ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை புகழ்ந்து பேசுறது வரலாறு கம்மி. ஒன்று அவர் மறைஞ்சு போயிருக்கணும், இல்லை அவர் அந்த இயக்கத்துக்கோ அந்த அரசியலினுடைய அமைப்புக்கோ தலைமையாக இருக்கணும். அவங்கள தான் புகழ்ந்து பேசுவாங்க. மற்றவங்களை எல்லாருமே தன்னை வளர்த்திக்க அடுத்த கட்சியை மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. தம்பி அந்த வகையில் பேசியிருக்கலாம். இல்லை, சொன்னது கருத்து உண்மையான கருத்தால் தொடக்க காலத்தில் போட்டிருந்தது. இல்லை, தமிழ் குடித்தாங்கன்னு அவர் தான் பட்டம் கொடுத்துருக்காரு. மருத்துவர் ராமதாஸுக்கு சாதி ஒழிப்பு இது மாதிரி பேசியிருந்தாரு. அதுதான் சொல்ல வரேன் தம்பி. ரெண்டு பேருமே அரசியல் இன்றைக்கும் தொடர்ந்து அரசியல் பண்ணணும், அரசியலை வச்சு தங்களை பாதுகாத்துக்கணும். தங்களை நம்பி இருக்கிற அவங்க ஜாதி சங்கமோ இல்லை அரசியல் மட்டுமே பண்ணக்கூடிய நிர்வாகிகளையும் அரசியல் மட்டுமே பண்ணக்கூடிய அவங்க கட்சிக்காரோட இணக்கமாக இருக்கணுன்ற காரணத்தால் அவங்க சொல்லியிருக்கலாம். இப்போ சூழ்நிலைக்கு எது சரியாக படுமோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து பார்க்கணும், அதை மட்டும் தான் நம்ம நோக்கி பார்க்கணும். பொதுவாக சொல்ல போனால் அவரெல்லாம் அந்த கட்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப கட்சின்றதை விட இந்த வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டவர். அது எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அதுவும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துருக்குறோம். முதல்லாம் கார் வசதி எதுவும் கிடையாது, பஸ்ஸில் போய் தான் ஒரு ஊராக போயிருக்காரு. அவர் போகாத ஊரும் கிடையாது, போகாத தெருவும் கிடையாது. போய்ட்டு அந்த கட்சியை வளர்த்துருக்காரு. கட்சியை வளர்த்து வன்னியர் சங்கத்தை வளர்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்புறம் கட்சிக்காக கட்சியில் போய் அவர் வந்து இன்றைக்கி பிஜேபியில் போகிறாருன்னு சொல்கிறது. நேற்று வந்து அப்பா மகன் பிரச்சனைக்கு வந்து சமாதானமாக குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து பேசிட்டு போயிருக்காரு. அதனால சொல்லியிருக்காரு. அப்பா பிள்ளையே கட்சியில் இருந்தாலுமே பிரச்சனை தான். ஒரு குடும்ப கட்சி இருந்தாலுமே பிரச்சனை வரதான் செய்யும். குடும்ப கட்சியில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்தால் எந்த கட்சியிலையும் பிரச்சனை வந்தே இல்லையா? திமுக கூட வந்திருக்குது, வராமலாம் கிடையாது. அதேமாரி ராமதாஸை பார்த்தீங்கன்னா அப்பா பிள்ளைங்க தகராறு, அப்பா பிள்ளை தகராறும் போது குடும்பத்தில் இன்னொருத்தன் வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். பிரச்சனை இல்லாத கட்சியும் கிடையாது. அதாவது இந்த அரசியல் ஒரு சாக்கடை கொச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, செய்கிறவங்க சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க. இல்லை, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இடதுசாரி சிந்தனை தான் இருக்காரு, இல்லை மாறிடுச்சா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, கட்சின்னு வந்தால் அவங்க யாரெல்லாம் கூட்டணி வைக்கலாங்க, அது தப்பு கிடையாது. அதே சிந்தனையில் பார்க்காதீங்க, அவர் ஜாதி கட்சி தான் பார்க்காதீங்க. இப்போ பார்க்கலாம், திருமாவளவன் கூட ஜாதி கட்சி தான் சொல்கிறாங்க, பேசிக்கிறாங்க. திருமாவளவன் ஜாதி இன்றைக்கி ஜாதி புதுசு தான் இருக்கார். ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு பூட்டி தான் செய்கிறோம் ஜாதி கட்சின்னு. அவர் திமுகவில் கூட்டணி வைக்கலையா? ஏடிஎம்ல கூட்டணி வைக்கலையா? கட்சின்னு வந்தால் கூட்டணி வைக்க தான் செய்வாங்க, கூட்டணி போக தான் செய்வாங்க. ஒரு கட்சியை ஆரம்பித்து போய் சட்டசபையில் உட்கார தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்படியே இருந்தாங்கன்னா சட்டசபைக்குள்ளே போக முடியாது, சட்டசபை தெரு வழியே கூட போக முடியாது. கூட்டணி வைக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறது தவறு, மகா தவறு. பிஜேபியில் போகிறாங்க, இங்கே போகிறாங்கன்னா போக தான் செய்வாங்க. இதே திருமாவளவனும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸும் ஒன்றா தான் இருந்தாங்க. அவர் அந்த காலத்தில் இருந்தாங்க, இடதுசாரி சிந்தனை இருந்தாங்க, இப்போ மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன், ஒன்றா இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து சொல்லாத திருமாவளவன் அவர் வந்து இப்போ சொல்கிறாருன்னா இவர் திமுகவில் அங்கம் வகிக்கிறார். அதனால் அந்த திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசி ஆகணும். காரணம்னா இவங்க திமுக வந்து எப்படி பார்த்தோன்னா அந்த திராவிட மாடல் அப்படின்னு ஒரு திட்டத்துக்குள்ளே போட்டு அந்த திட்டத்துக்குள்ளே தான் அவங்களாம் பேசுகிறாங்க.
அவர் பேசுறது வந்து என்னன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் பேசி ஆகணும். அவர் வந்து எப்படின்னா பிஜேபியுடைய கூட்டணி, பிஜேபியுன்னா இந்துத்துவத்தை கொண்டு வராங்க. அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்துத்துவத்தை தான் கடைப்பிடிக்க முடியும். முக்கியமாக வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க, ஆனால் அவங்களும் நம்ம வேறுபடுத்தும் பார்க்கல. எல்லாரும் ஒரே இனம் ஒரே மக்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்க்குற பட்சத்தில் இவர் வந்து அதை பாரபட்சமாக பேசுகிறாரு, பிரித்து பார்க்கறதால. திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்கிறது என்ன கருத்துனா, திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு, பிளவுபடாத அளவுக்கு பேசணும். அவர் ராமதாஸ் வந்து ஆரம்பத்தில் குரல் கொடுத்தாருனாக்கா கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தாரு. இப்போ பையனை வந்து தலைவனை ஆக்கினார். அன்புமணி அவர் ராமதாஸ் வந்து தலைவன் ஆன பிறகு இப்போ அவங்க பிஜேபியில் அங்கம் வகித்து பிஜேபியில் பொறுப்பு, பிஜேபியில் கூட்டணி வச்சுருக்காங்க. அப்படின்ற பாரபட்சத்தில் அங்கே கூட்டணி வச்சுருக்கு, நம்ம இதை பற்றி பேச முடியாது. அதனால் அதை திருமாவளவன் அவர் சொல்கிறது வந்து தவறானது, அதை பேசக்கூடாது. அவருக்கு கட்சியே ஆளுங்க இருந்து அவர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. அப்புறம் அடுத்தவங்க கட்சி ஃபஸ்ட்டு தக்குதியே கிடையாது. அவர்கிட்ட இப்போ இவ்வளோ நாள் அவர் பண்ணுவார், கட்சி சரியில்லைன்னா விலகி போகிறாரு. அப்புறம் அவர் அடுத்தவங்க கட்சி ஃபஸ்ட்டுக்கு அர்த்தமே கிடையாது. இல்லை, முதல்ல வந்து அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையை பெரியார் எல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு தமிழ் புரட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு, ஒரு சமத்துவம் இது தமிழ் குடித்தாங்கி எல்லா சமுதாய மக்களும். இப்போ வந்து வலதுசாரியை சங்கி மாரி மாட்டாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சோடனே ஆடிட்டர் குருமூர்த்திலாம் சந்திச்சுட்டு போயிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் வந்து ஒரு அரசியல் பெரும்புள்ளி. அவர் எல்லா கட்சிக்கும் வருவார், எல்லா கட்சியும் செய்வார். அதனால் வந்து யார் கட்சி அவர் செலவு அவன் பணம் கொடுக்குறான், அவன் பக்கம் போவாங்க. அவர் சொல்கிறத வச்சு யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாது. குருமூர்த்தி போடு ஏதோ அவருடைய ஒரு நாலேஜ் கொஞ்சம் மக்கள் விரும்புவாங்க, அவ்வளோதான் ஒழிய மற்றபடி அவர் சொல்லி ஒன்று ஏடிஎம்கே ஓட மாட்டோம், டிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க என்ன பேச்சுவார்த்தை இப்போ விமர்சனம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வர மதுரைக்கு அமித்ஷா வராருன்னு, அமித்ஷா வரதுக்குள்ள பாமகவும் பிஜேபி கூட்டத்தில் இணைச்சிடணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அன்புமணி ராமதாசன் சந்திச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது அவங்களுக்குள்ள அதாவது ரெண்டு பேர்கிட்ட ஈகோ வந்துட்டாங்க. என்றைக்கு அந்த இப்போ இப்போ எடப்பாடிக்கு ஈகோ வந்ததுனால கட்சி யாரையும் சேர்க்க மாட்டேன்றாரோ, அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ வந்ததுனால அது ஒன்றும் பண்ண முடியாது. ஈகோ எந்த ஒரு கட்சியிலையும் குடும்பத்திலையும் ஈகோ என்றது ஒரு வார்த்தை, அது போனால் அது பெரிய பயங்கரமான எதிரி. நேற்று வந்து சந்தித்து போயிருக்காரு அன்புமணி. அது சாதாரணமாக சந்திப்பு பிரச்சனைகள், அப்பா அதிகம் சாதாரணமாக கூட சந்திச்சுக்கலாம். அரசியல் வேறு, அப்பா வேறு. ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் வந்திருக்காங்க. அதுதான்மா பேசியிருப்பாங்க. அதாவது இவர் தலைமையில் வரணும், கட்டுப்பாட்டுக்கு வரணும், இவர் அவர் எப்படி விட்டுவார்? அவர் சாகிற வரைக்கும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். பட்டர் ராமதாஸ் ஒரு கட்சி வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இவர் அவர் எப்படி விட்டு கொடுப்பார்? அவர் ஓரம் கட்டுன்னு நீங்கள் இவர் பண்ணுறாரு, அவர் எப்படி ஓரம் கட்டுவார்? அவங்க அக்கா பையனை பேரனும் இட்டுன்னு விட்டார் கட்சிக்கு. அவனை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் எவ்வளோ பேர் எல்லாம் அவன் சொந்தக்காரர் தான் இருக்கிறானுங்க. அவன் சொந்தக்காரர் தான் எல்லோரும் நினைப்பாங்க. அப்புறம் அவனு வேணான்னாக்கா அப்புறம் நீ எதுக்கு பொண்ணோட பையன் வேணான்னு சொல்ல நீ மட்டும். அப்புறம் அவங்களுக்கு ஈகோ பிரச்சனை, அந்த ஈகோ பிரச்சனை மற்றபடி கட்சி பிரச்சனை எதுவும் கிடையாது. ஈகோ பிரச்சனையில் ஓடிங்கிது, வேறு ஒன்றும் கிடையாது. ஈகோ எந்த ஒரு கட்சியாலும் ஈகோ உள்ள நுழைஞ்சாவே கட்சி சின்ன தான். இப்போ எப்படி வைக்க ஒரு ஈகோ பிரச்சனை வந்தால் வெளியே வந்தால் டிஎம்கே ஓட்டு ஈகோ தான், நம்மளை மறிக்கல கொள்ளண்டு. அதே மாதிரி எல்லாமே ஈகோனால ஒரு கட்சியும் சரி குடும்பம் அழியும், வேறு எதுவுமே கிடையாது. ஈகோ மட்டும் இல்லைனாக்கா பிரின்சிப்பில் கூட கிடையாது. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளானா பிரின்சிப்பு கட் ஆகிடும். எவ்வளோ தான் பிரின்சிப் நல்லா பழகினாலும் போயிட்டு அந்த ஈகோ மட்டும் யார் எங்கேயுமே நுழைய முடியாது. ஈகோ நினைஞ்சாவே அது எல்லா இடமும் பிரச்சனையான எதிரி கூட பிரச்சனை கிடையாது, அது ஈகோ பிரச்சனை கிடையாது.